ஓகே. ஜஸ்ட் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸ்டார்ட்டிங்லேருந்து. ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த வாட் இஸ் டெவாப்ஸ்? ஓகே. வாட் இஸ் டெவாப்ஸ்? அடுத்து நெட்வொர்க்கிங். அதுக்கப்புறம் லினக்ஸ் கமாண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிட்டை பற்றி ஜஸ்ட் புல் ரிக்வெஸ்ட்டு சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓகே. டாக்கரில் என்னென்ன பார்த்தோம்? கண்டெய்னர்ஸ். கண்டெய்னர்ஸ்னால் என்ன? இமேஜஸ்னால் என்ன? வேற எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி பில்ட் பண்ணுறது? ஓகே. அதுக்கப்புறம் வால்யூம்ஸ். அந்த ரெக்கார்டிங் மட்டும் இருக்க பாருங்க. வால்யூம்ஸ் நெட்வொர்க்கிங். ஓகே. வேற டாக்கர் கம்போஸ் நேற்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்ல? ஜஸ்ட் நீங்கள் ரெக்கார்டிங் மட்டும் பாருங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னு திருப்பி கேளுங்க. ஒரு வீக்கெண்ட் மாதிரி கிளாஸ் வச்சு கூட ஒன் ஹவரில் முடிச்சிடலாம் எல்லாமே. ஓகேவா? டாக்கர் கம்போஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மல்டிபிள் கண்டெய்னர்ஸை ரன் பண்ண, அப் பண்ண, டவுன் பண்ண. அதாவது அப்புன்னா ஜஸ்ட்டு எல்லாமே ரன் ஆக ஆரம்பிச்சு, டவுன்னா எல்லாமே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றா போய் பில்ட் பண்ணி ரன் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவ், அதாவது மைக்ரோ சர்வீஸ் ஓரியன்டாக யூஸ் பண்ணுவோம். பட் சில கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க டாக்கர் கம்போஸ், சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, கியூபர்னட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கியூபர்னட்டிஸ். அது நம்ம போப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, ஜஸ்ட் ஒருக்கா கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஓகேவா? மோஸ்ட்டாக அந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருப்பீங்க. எல்லாமே ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இஷ்யூ இருந்துச்சுன்னா, எரர் இருந்துச்சுன்னா பிங்க் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்டாக அவைலபிள் இல்லை, திருப்பி ஒருக்கா பிங்க் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்கின்ஸ். ஓகேவா? ஜென்கின்ஸ் என்ன? ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியலாம். ஏன்னா ஜஸ்ட் ஆல்ரெடி ஒரு பழைய கிளாஸ் போகணும்னு நீங்கள் அங்கே ஜென்கின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜென்கின்ஸ் என்ன சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லுங்கள். ஓகே. ஆட்டோமேஷன் டூல். புரியல. ஓகே. ஓகே. மோஸ்ட்டாக எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க ஜென்கின்ஸு? ஆட்டோமேஷன் எந்த இடத்துல? ஓகே. மோஸ்ட்டாக இந்த பைப்லைன் கேள்விப்பட்டிருங்க, சிஐசிடி. அது எங்கே யூஸ் பண்ணுவாங்க? சிஐசிடி ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டாங்க. சிஐக்கு மட்டும் தான் ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சிஐக்கு மட்டும் தான் ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சிஐனா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், அதாவது இன்டெகிரேட் பண்ணுறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. டிப்ளை பண்ணுறது மோஸ்ட்டாக சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம், பட் மோஸ்ட்டாக டிப்ளை பண்ணுறதுக்கு வேறு டூலில் இருக்குது. ஓகேவா? மோஸ்ட்டாக சில டைம் நம்ம டிப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்டாக டிப்ளை பண்ண யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டாக்கர் இருக்குல்ல, இப்போ ஒரு கம்பெனி எடுத்துட்டா ஓகே. டெவலப்பரோட ஒர்க் என்னவா இருக்கும்? டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க? டெவலப் பண்ணுவாங்க. ஒரு கோடு டெவலப் பண்ணி எதில் புஷ் பண்ணுவாங்க? கிட்டில் தான் புஷ் பண்ணுவாங்க ஆபிஸா. ஓகேவா? அந்த கிட் எடுத்து இமேஜை மாத்திரலாம் நம்மளோட யூஸ் கேஸாக இருக்கும். மோஸ்ட் கம்பெனியில் இப்போ டெவலப்பரே, அதாவது பேசிக் டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணி தந்துருவாங்க. அதாவது இப்போ டெவலப்பர் சாரி டெவாப்ஸ் இன்ஜினியர் வந்து அதை க்ளவுட் இமேஜாக மாற்றுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே செக்யூரிட்டி, ஏன்னா டெவலப்பருக்கு வந்து ஜஸ்ட் பேசிக் இமேஜ் பில்ட் பண்ண தெரியும். வாட் இஸ் வாட் சும்மா காப்பி பண்ணி ரன் பண்ண தெரியும். அதுக்கு மேலே ஓகே டெவாப்ஸ் இன்ஜினியர் அதை எடுத்து ஓகே செக்யூர் பண்ணுவாங்க. எப்படி ஓகே இப்போ போர்ட் எந்த போர்ட் எக்ஸ்போஸ் ஆகணும், அது பப்ளிக் எக்ஸ்போஸ் ஆகணுமா, ப்ரைவேட் எக்ஸ்போஸ் ஆகணும், என்விரான்மெண்ட் வேரியபிள் வைக்கிறது, அது க்ளவுட் இமேஜை மாற்றுறது. ஏன்னா கிட்டத்தட்ட டாக்கர் இமேஜ்ங்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணி தான் தெரியும். எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரேன் இருக்குது, ஜஸ்ட் நேம் மட்டும்தான். அது என்னன்னா இப்போ டாக்கர் ஹப் இருக்குல்ல, டாக்கர் ஹப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டாக்கர் ஹப் பார்த்தோம். ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுறோம். டாக்கர் இமேஜ் ரெபாசிட்டரி. டாக்கர் ஹப் என்னன்னு பார்த்தோம். ஓகே. ரெபாசிட்டரிக்கு யூஸ் பண்ணுறோம். அது வந்து என்னவா இருக்கும்? பப்ளிக்காக இருக்கும். ப்ரைவேட்னா கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது அது வந்து தேர்ட் பார்ட்டி. இது இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஏடபிள்யூஎஸ் ரிலேட்டடாக போகிறீங்க, நீங்கள் உங்கள் இமேஜ் பில்ட் பண்ணுவீங்க. புஷ் பண்ணுறப்ப நீங்கள் டாக்கர் ஹப்பில் புஷ் பண்ணி திருப்பி அங்கேருந்து ஏடபிள்யூஎஸ்க்கு புல் பண்ணுறது ரேர் கேஸ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணுவாங்க. இமேஜ் பில்ட் பண்ணிட்டு எதில் புஷ் பண்ணுவாங்க? ஈசிஆரில் புஷ் பண்ணுவாங்க. ஈசிஆர்னா எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. ஓகேவா? இது புஷ் பண்ணிவிட்டு அதுலேருந்து புல் பண்ணி எங்களுக்கு ரன் பண்ணுறது, ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணலாம், ஒரு கியூபர்நெட்டிஸில் டிப்ளாய்மெண்ட் பாடாக ரன் பண்ணலாம், வாட் எவர். ஸ்டில் என்ன பண்ணுவோம்னா இதை புஷ் பண்ணுறது இந்த ஒர்க் ஃப்ளோவில் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஜென்கின்ஸ் வச்சு ஆட்டோமேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெவலப் பண்ணுறது கிட்ட புஷ் பண்ணிடுவோம். ஓகேவா?
புஷ் பண்ணோடனே எனக்கு வந்து ஓகே என்னோட ஜென்கின்ஸ் ஜாப் ரன் ஆகணும். ஜென்கின்ஸ் வந்து ட்ரிகர் ஆகணும். ஓகேவா? ட்ரிகர் ஆகி அது என்ன பண்ணணும்னா இமேஜ் பில்ட் பண்ணும். ஏன்னா அவன் கோட் அப்போ தான் அப்டேட் பண்ணியிருப்பான். புது கோட் வந்தோன்னா அது அப்டேட் ஆயிருக்கும். ஆப்வியஸாக அந்த இடத்துல எனக்கு இமேஜ் பில்ட் பண்ணி அதுவே டேக் வச்சு புஷ் பண்ணிடணும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? அங்கேருந்து நம்ம புல் பண்ணிக்கலாம் லேட்டஸ்ட்டு. ஜஸ்ட் ஈஸியாக எனக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க. ஓகே, ஈஸியானா எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி டாக்கர் இமேஜ் இது மாதிரி தான். ரெபாசிட்டரிஸ் தான் இங்கே இருக்கும். ஓகேவா? ரெபாசிட்டரியில் போனேன் நான் இந்த இடத்துல வந்து இமேஜ் புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கிட்ட ஆல்ரெடி இமேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கிட்ட வேற ஒரு ரீஜனில் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் 2-3 இமேஜ். ஓகேவா? டெஸ்டிங் பர்பஸில் பேக் எண்டில் ஓடிட்டு இருக்கு இப்போ. என்னன்னா ஓகே டெவாப்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெவாப்ஸ் பேக் எண்ட்னு சொல்லி இந்த இமேஜ் யூஆர்எல் எப்படி இருக்கும்? என்னுடைய இது அக்கௌண்ட் ஐடி, அப்புறம் ஈசிஆருக்கான இது என் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் என்ன ரீஜியன், அது ஏபி சவுத் ஒன்றுங்கிறது மும்பை ரீஜியன், யூஎஸ்ங்கிறது விர்ஜீனியா, அந்த மாதிரி என்னுடைய ரீஜியனு, அதுக்கப்புறம் அமேசான்.com, அதில் என்னுடைய ரெபாசிட்ரி இமேஜ் நேம். ஓகேவா? இதுக்குள்ளேயும் நான் நிறைய டைம் புஷ் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ பேக் எண்டுங்கிறது நான் 10 டைம் புஷ் பண்ணியிருப்பேன். அதில் இமேஜ் டேக் V1 இன்னொரு புஷ் பண்ணால் V2 V3 ஆல்ஸ் நான் டேக் புஷ் பண்ணால் லேட்டஸ்ட் அதுவே வந்துடும். டேக் வச்சிருந்தா எனக்கு இருக்கும். டேக் வைக்கலைன்னா அடுத்த லேட்டஸ்ட்டாக புஷ் பண்ணால் லேட்டஸ்ட்டுங்கிற டேக்ல புஷ் ஆகும். ஓகேவா? ஆ ஓகேவா? இதில் வச்சு டவுட் இருக்கா? ஜஸ்ட் நம்மளோட ஒர்க் ஃப்ளோ தான் சொல்கிறேன் இப்போதைக்கு. ஜென்கின்ஸோட ஒர்க் ஃப்ளோ என்னவா இருக்கும்? கிட்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிட்ட ரெபாசிட்டரி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிக்குவோம். ஓகே, சரி. இப்போ லேட்டஸ்ட் இப்போ ஏதோ ஒன்று சரி, இந்த ரெப்போர்ட் யூஆரில் வந்து நான் ஜென்கின்ஸ் மிஷினில் பிங்க் பண்ணிக்குவேன். அதாவது இதில் வந்து ஒரு கமிட் நடந்தா ஒரு பிஆர் நடந்தா எனக்கு என்ன ஆகுன்னு பார்த்தா ஜென்கின்ஸ் ட்ரிகர் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக. ட்ரிகராக என்ன பண்ணுன்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அது பில்ட் பண்ணும் உங்கள் இமேஜை. ஏன்னா பில் கமெண்ட் நீங்கள் மேனுவலாக கொடுப்பீங்க. ஓகேவா? டாக்கர் பில்டு டாட் ஐஃபன் டேக் போட்டு பில் பண்ணுவீங்க. பில் பண்ணிட்டு புஷ் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷனாக நடக்கணும். அந்த இடத்துல நீங்கள் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தால் இப்போ ஒரு சின்ன கம்பெனினா ஓகே. பெரிய கம்பெனினா ஓகே 10-15 டெவலப்பர் நிறையா டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே ஒவ்வொருக்கா கமிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒவ்வொருக்கா புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு ஃபீச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய ரெபாசிட்டரி இருக்கும். ஒரு ரெபாசிட்டரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு அப்படிஸா ஒரு 50-60 ரெபாசிட்டரி இருக்கும். இப்போ 50-60 ரெபாசிட்டரிக்கு நீங்கள் போய் ஒவ்வொன்றா பில்ட் பண்ணி புஷ் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்களா, இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் எழுதுறீங்க. மோஸ்ட்டாக இப்போ ஜென்கின்ஸ் சாரி எங்கிட்ட ஆக்சன்ஸ் யூஸ் பண்ணுறோம். பிட் பக்கெட் பைப்லைன் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்கின்ஸ் ரேராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜென்கின்ஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம், நான் கிட்ட பேக்சன்ஸ் உங்களுக்கு ஓவர்வியூ காட்டுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ அது வந்து பில்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணும். இதுதான் அதோட எண்ட் ஆஃப் த டே கான்செப்ட். ஓகேவா? ஓகே, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? நான் ஜஸ்ட் ஈஸி டு மிஷினே ஒன்று எடுத்துக்கிறேன். ரீஜன் போய்க்கலாம். சிங்கப்பூர் போய்க்கலாம். ஓகே, நான் இன்ஸ்டன்ஸ் எங்கிட்ட ரன்னிங்கில் இல்லை. நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இன்ஸ்டன்ஸ் நேம் ஜென்கின்ஸ்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நேம் தான். நான் டிஃபால்ட்டாக உபுண்டு எடுத்துக்கிறேன். உபுண்டுல கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன். ஸ்பெக் 8 GB ரேம் வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 4 GB மினிமம் ஓகே தான். 2 GB செட் ஆகாது. ஓகேவா? மோஸ்ட் மினிமம் 4 GB தேவைப்படும். கீப்பர் பூஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜென்கின்ஸ் டிஃபால்ட்டாக போர்ட் 80 443 எனேபிள் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். எனக்கு கிரியேட் ஆகட்டும். ஓகேவா? இப்போ ஜென்கின்ஸ் வந்து நிறைய மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணலாம். டிஃபால்ட்டாக எல்லாரும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம்னா ஓகே நார்மலாக நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணோம். ஏன்னா ஜென்கின்ஸுங்கிற ஜாவாவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஜாவா கம்பைலர் ஜேடிகே ஜேவிஎம் அதெல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜென்கின்ஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் நெட்டில் போட்டே வரும். இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் இன் உபுண்டு. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர பிளாகே ஓகே தான். அவங்களே ஓகே இன்ஸ்டால் ஜென்கின்ஸ்க்கு ஒரு கேர்ள் கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. கேர்ளில் ஃபஸ்ட்டு கீ பாஸ் பண்ணுறது, அப்டேட்டு, ஏபிடி இன்ஸ்டால் ஜென்கின்ஸு, அப்புறம் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேவா? இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுவோம்,
டாக்கர்ல இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டாக்கர் பார்த்தாச்சு ஆல்ரெடி. ஓகேவா? டாக்கரோட ஃப்ளோ என்னன்னு தெரியும். என்னது ஒரு ஹை அவைலபிலிட்டி சாஃப்ட்வேரை மினிமம் வெர்ஷன்ல இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகேவா? அப்போ ஜென்கின்ஸும் உங்களுக்கு நான் ஸ்பெக் அதிகமாக தேவைப்படுங்கிறேன். அது நம்ம ஆஃபீஸ் என்ன பண்ணலாம், ஒரு இமேஜை புல் பண்ணி கண்டெய்னர் ரன் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு இமேஜ் எங்கேருந்து எடுப்போம், டாக்கர் ஹப். டிஃபால்ட்டாகவே இமேஜ் இருக்கும். ஓகே, டாக்கர் ஹப் அஃபிஷியலாக உள்ள போய்க்கிறேன். இங்கே இடத்துல என்ன பண்ணுறேன், ஜென்கின்ஸ்னு டைப் பண்ணுறேன். வேலில் எத்தனை பேர் டெவலப்ஸ் கற்றுக்குறாங்க இதுலேயே உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி ப்ளூ கிளக்கு தான் அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? லாஸ்ட்டு 7 டேஸில் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணிக்காங்க பாருங்கள். டெவாப்ஸோட யூசேஜ் அதாவது லாஸ்ட் 7 டேஸ், லாஸ்ட் வீக் மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. லாஸ்ட் இயர் கூட இல்லை, லாஸ்ட் வீக்கில் மட்டுமே உங்களுக்கு எவ்வளோன்னே சொல்ல தெரியல. 7 க்ரோஸ் கிட்ட டவுன்லோடு, 15 மில்லியன். சரி, ஓகே, மோஸ்ட் ஆஃப் 1 பில்லியன் ப்ளஸில் போகுது. மில்லியன் கூட இல்லை, பில்லியனில் போகிறாங்க. லாஸ்ட் 7 டேஸில் உங்களுக்கு அவ்வளோ டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த இமேஜ் நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் டாக்கர் புல் ஜென்கின்ஸ் ஸ்லாஷ் ஜென்கின்ஸ் அஃபிஷியல் இமேஜ். அதாவது இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அஃபிஷியல்னு சொல்லுவாங்க. ப்ளூ கலர் இல்லாமல் இருக்கலாம். சில இது ஓப்பன் சோர்ஸாக டெவலப் பண்ணுவாங்க. அது நம்ப முடியாது, செக்யூரிட்டியாக இல்லையான்னு தெரியல. அதில் இஷ்யூ இருக்கலாம் நிறையா. நிறைய இருக்கு இதில். வெரிஃபைட் பப்ளிஷரும் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி தான். ஓகேவா? மோஸ்ட்டாக நிறைய இது இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இது வந்து ரன் ஆகுதா இல்லையா, ஆர்எல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த யூசர் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் டவுன்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் லேட்டஸ்ட் டவுன்லோட் வச்சு ஓகே இது அப்டேட்டில் தான் இருக்குது லேட்டஸ்ட்டாக. ஏன்னா இது பார்த்தா 7 டேஸ் முன்னாடி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒரு நான் சொன்ன ஒரு ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு கட்டத்தில் நிற்க போகிறதில்ல, அதை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அட்வான்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சேம் ஜென்கின்ஸுங்கிறது ஒரு ஹியூஜ் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆபீஸாக டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகேவா? ஓகே, எனக்கு இன்ஸ்டன்ஸ் ஆபீஸாக ரன் ஆயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறேன். ஏன்னா மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மோஸ்ட் கம்பெனி சில டைம் மேனுவலாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பைப்லைனுங்கிறது நம்மளுடைய ஈஸி யூஸ்க்கோசரம் சொல்கிறேன். மோஸ்ட்டாக நாளைந்து பைப்லைன் யூஸ், அதாவது ஜென்கின்ஸ் இமேஜை யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி மேனுவலாக இன்ஸ்டால் பண்ண கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே, இது எப்படி கனெக்ட் பண்ணுறது? எஸ்எஸ்ஹெச் சூப்பர். என்ன போட்டணும், ஜஸ்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஸ்க்ரீன் தெரியுது. அதுக்கு முன்னாடி நான் கீ இருக்க பார்த்து போய்க்கிறேன். அரஸ் கீ இங்கேருந்தே நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம கீக்கு பர்மிஷன் கொடுத்துக்கலாம். சிஹெச் மோட் அதாவது 400ங்கிறது அந்த ஜென்கின்ஸ் டாட் காமுக்கு கரண்ட் பாத்துலேருந்து அந்த பாத்துக்கு நான் பர்மிஷன் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி கனெக்ட் பண்ணணும்? எஸ்எஸ்ஹெச் ஐஃபனை கீ பாத். நான் வந்து கீ நார்மலாக இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். நான் வேற ஒரு பாத்தில் வச்சிருக்கேன், அதனால இங்கேருந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ubuntu at public IP. ஓகேவா? சாரி, எஸ்ஹெச்எல் போட்டிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் என்னுடைய லாகை வெரிஃபை பண்ணுது. அதாவது இந்த மாதிரி யூஸர் ஆகும்னு சொல்லி என்னுடைய கீ வந்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் ரூட் யூசர் மாறிக்கிறேன். இதில் இருக்க ஒவ்வொரு கமெண்ட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னதுன்னா இன்ஸ்டாலிங் ஜென்கின்ஸ். ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண பண்ணிட்டு அதோடைய ரெப்போ கீ அதில் ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது எதை மீன் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிடி இன்ஸ்டால் அப்பாச்சி 2 கொடுக்குறோம். அப்போ என்ன நடக்குது, உபுண்டு ஏபிடிங்கிற ரெபாசிட்டரிலேருந்து உங்களுக்கு ஜென்கின்ஸ் புல் பண்ணுது. சரி, அப்பாச்சி 2 இன்ஸ்டால் பண்ணுது. சேம் ஜென்கின்ஸ் வந்து இதில் இருக்கும் தெரியாது. ஸோ டெபியன் பேஸ்டில் ஜென்கின்ஸுங்கிற ரெபாசிட்டரிக்கு வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏபிடி இன்ஸ்டால் ஜென்கின்ஸும் கொடுத்து ஆஃபீஸாக இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் நான் இந்த கமெண்ட் கொடுத்துக்கிறேன். டபிள்யூகேட்னா அது ஜஸ்ட் டூல், அதாவது கேர்ள் கமெண்ட். நீங்கள் ஹெச்டிடிபி அதில் இருக்க ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு
டபுள்யூ கிட் யூஸ் பண்ணுவோம். டபுள்யூ கிட்டு ஐஃபன் கியூனா கியூட் பேக்ரவுண்டில் எதுவும் காட்டாத. ஐஃபன் ஓனா ஓகே அவுட்புட் எப்படி ஸ்டோர் பண்ணு அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த கீயை வந்து அப்பன் பண்ணுறேன் அந்த இதில். அதாவது எக்கோ பண்ணி அந்த இது டெவ் அந்த கீ வந்து அந்த பர்டிகுலர் இது இருக்கும் ஃபோல்டரு இடிசி ஏபிடி சோர்ஸ் லிஸ்ட் இதில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நான் காட்டுறேன் கேட் பண்ணி. ஓகே இதில் வந்து நான் அப்பன் பண்ணுறேன். அப்போனா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறேன் ஜெங்கின்ஸ் டாட் லிஸ்ட்டுன்னு சொல்லி. நான் ஜஸ்ட்டு இதை என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ அந்த பாத்துக்கு வரேன். சிடி ஸ்லாஷ் இடிசி ஏபிடி சோர்ஸ் லிஸ்ட் சாரி டாட் டி எஸ்டிஎல்எஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஜெங்கின்ஸ் லிஸ்ட்டுன்னு ஒன்று கிரியேட் ஆகுது. கேட் ஜெங்கின்ஸ் லிஸ்ட் நம்மளோட கீ தான் அங்கே அப்டேட் ஆகும். ஜஸ்ட் இங்கே எக்கோவில் இருக்குமே இதுதான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? மோஸ்ட்டாக பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து பார்த்தா எனக்கு வந்து நிறைய இருக்கும். ஏபிடி பேக்கேஜ் உங்களுக்கு ஏபிடியில் இருந்து டவுன்லோட் ஆகுது. அதுலேருந்து சோர்ஸ் லிஸ்ட்டுன்னு இருக்கும். மோஸ்ட்டாக இதில் இருந்தால் எல்லாமே டவுன்லோட் ஆகும். நம்மளுடைய டேட்டாபேஸில் அந்த சோர்ஸ் லிஸ்ட்டில் தான் இருக்கும். இங்கே தான் அப்டேட் பண்ணுவோம். ஓகே ஏபிடி பேக்கேஜ் எடுத்துக்குன்னு சொல்லி. ஓகேவா? நமக்கு இப்போ நான் ஏபிடி மேலே வேறு பேக்கேஜ் யூஸ் பண்ணாலும் இங்கே தான் அப்டேட் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் செட் ஆகாது. ஓஎஸ் கர்னலுக்கும் பேக்கேஜஸ் மாறும். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கன்னா ஜஸ்ட் இது ஒரு பார்த்துக்கு இமேஜ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே நான் ஹோம் யூசருக்கு வந்துடுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்? அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அது கீ அப்பன் பண்ணுறாங்க. அடுத்தது அப்டேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கீ வந்து சோர்ஸ் லிஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. அந்த சோர்ஸ் லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சு உங்கள் சிஸ்டம்க்கே தெரியணும். அதனால அப்டேட் பண்ணுறாங்க. அப்டேட் பண்ணால் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் எல்லாத்துக்கும் ஓகே சிங்க் ஆகிக்கும். அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஓகே நான் ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். சூடோ ஏபிடி இன்ஸ்டால் ஜெங்கின்ஸ் ஐஃபன் ஒய் கொடுத்துருந்தா ஒய் பாஸ் இருக்கும். நான் ஜஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே அதுக்கப்புறம் சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் ஜெங்கின்ஸ் சர்வர். சிஸ்டம் சிடிஎல் யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் கண்ட்ரோல் ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண ஸ்டாப் பண்ண ஸ்டேட்டஸ் செக் பண்ண யூஸ் பண்ணுவோம். சேம் இங்கே ஸ்டார்ட் பண்ண யூஸ் பண்ணாங்க. இங்கே ஏதோ இஷ்யூ வருது. ஓகே ஜாவா டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிற மாதிரி தான் கமெண்ட் வச்சுருப்பாங்க. என்ன இஷ்யூ? ஓகே சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகலன்னு தான் கட்டுது. ஜஸ்ட் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகலன்னு தான் வருது. நான் வந்து ஜஸ்ட்டு இது ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்குறேன். ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் எனக்கு வந்து ஃபெயிலில் இருக்குது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்? ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் எனக்கு திருப்பி ஃபெயிலில் இருக்குது. என்ன இஷ்யூ? ஓகே ரீஸ்டார்ட் பண்ணலாம். பட் இது கான்ஃபிகரேஷன் இஷ்யூனாலும் ப்ராப்ளம் வரும். ஓகே சேம் இஷ்யூ தான் எனக்கு வருது. ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் எனக்கு ஃபெயில்டுன்னு வருது. எரர் கோடு பார்த்தா ஸ்டார்ட் ரெக்வஸ்ட் ரிப்பீட்டட் டூ குவிக்லி ஜெங்கின்ஸ் ஃபெயில் தி ரிசல்ட் எக்ஸிட் கோட் ஃபெயில் டு ஸ்டார்ட் ஜெங்கின்ஸ் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் சர்வீஸ். ஓகே எதுக்கு ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லவே இல்லையே. Because the control process exit with the error code. ஓகே அதோடைய கான்ஃபிகரேஷன்ஸில் ஏதோ இஷ்யூன்னு காட்டுது. ஓகேவா? இன்ஸ்டால்டு ஜெங்கின்ஸ் பேக்கேஜ் போஸ்ட் இன்ஸ்கிரிப்ட் எரர் 1 எரர் while processing Jenkins. ஓகே நான் வேறு மெத்தட் மூலிமா இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் இதில் இன்ஸ்டால் ஆகலை. ஓகேவா? ஓகே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜாவாவில் ஜேடிக்கு இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க?
அப்டேட் பண்ணுறாங்க. இதில் ஃபுல்லாக ஏபிடி ஐஃபன் கெட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபுல்லாக ஏபிடி யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டும் வேறு வேறு ரெபாசிட்டரி தான். உங்களுக்கு எல்லா ரெபாசிட்டரிக்கான கோடும் அந்த சோர்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அது ரெண்டுமே புல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு டாக்கர் இமேஜ் இருந்தாலும் சிங்கிள் கிளிக்கில் இன்ஸ்டால் இருக்கும். ஏன்னா புல் பண்ணுறீங்க, ரன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு டிபெண்டன்சி எதுவுமே ப்ரீ ரெக்வஸ்ட் எதுவுமே தேவையில்ல. எல்லாமே உங்களுக்கு இமேஜ்குள்ளேயே ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த கிளாஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம டாக்கர் இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஜேடிகே யூஸ் பண்ணுறேன். ஜேடிகேனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட்னு சொல்லுவோம். ஓப்பன் ஜேடிகேனா ஓப்பன் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். அதாவது ஜாவா ஜேவிஎம் ஜேடிகே இதில் தான் ரன் ஆகும். ஓகேவா? ஜேவிஎம்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. ஜேடிகேனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இது ரெண்டும் கம்பைல் ஆகி தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் தரப்போணும். பைனரி டிஜிட் வந்து ஓகே. ஜஸ்ட்டு ஜாவா படிக்கிறப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் ஜாவா இன்ஸ்டால் ஆனா நான் என்ன பண்ணுறேன், ஜாவாவோட வெர்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா ஜென்கின்ஸுங்கிறது ஜாவாவில் பில்ட் பண்ண டூல். அதனால தான் ஜாவா எனக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட்டாக தேவை. அவங்க முன்ன இன்ஸ்டால் பண்ணது என்னன்னா ஏபிடி இன்ஸ்டால் ஜென்கின்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் அதுக்குள்ளேயே ஜாவா இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஸ்கிரிப்ட் வந்து டிப்ரீட் ஆயிருச்சு. லேட்டஸ்ட் சப்போர்ட் ஆகல. அதனால எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து இது மூலிமா இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறோம். ஜாவா இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் கம்பைலர். இங்கேயும் அதே தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணுறாங்க. ரெபாசிட்டரி கீ ஆட் பண்ணுறாங்க அடுத்தது. அதுக்கப்புறம் அதை இது பண்ணுறாங்க, சோர்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அப்டேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அப்போ இது ஒர்க் ஆகுதான். ஓகே. ஜாவாவில் ஜேடிகே ரன் டைம் 11 வெர்ஷன் ரன் ஆகுது எனக்கு. நான் சேம் அடுத்து ரெபாசிட்டரி ஆட் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், சோர்ஸ் லிஸ்ட்டில் அப் பண்ணுறேன். அதாவது அப்பன் பண்ணவே எனக்கு பழசு டெலிட் ஆகி தான் இது அண்ட் ஆகும் திருப்பி. அதனால எனக்கு இஷ்யூ இல்லை. ஏன்னா அவங்க சிங்கிள் கிரேட்டர் தானே கொடுத்துருக்காங்க. டபுள் கிரேட்டர் தான் கொடுத்தா எனக்கு வந்து பேக்கேஜ் அண்ட் ஆகும்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஏபிடி அப்டேட். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஏபிடி இன்ஸ்டால் ஜென்கின்ஸ். ஜஸ்ட் இது இன்ஸ்டால் ஆகும்னு தெரியல, பார்ப்போம். ஓகே. அனேபிள் டு லொக்கேட் பேக்கேஜ் ஜென்கின்ஸ் இனிஷியல். ஓகே. இது என்னன்னா அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க கமெண்ட் கொடுக்குறப்ப கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. கேப்ஸில் எனக்கு பேக்கேஜ் சப்போர்ட் ஆகல. சில டைம் லாகில் நிறைய மிஸ்டேக் இருக்கும். நான் ஸோ என்ன பண்ணுறேன்னா ஸ்மாலில் ஜென்கின்ஸ் கொடுத்துக்கிறேன். தெரியுதா அவங்க இந்த இடத்துல அவங்க நம்ம காப்பி பேஸ்ட் டேரெக்டாக பண்ணுறோம். அவங்க வந்து சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. சில டைம் இந்த மாதிரி சின்ன இஷ்யூலாம் கடுப்போம். நம்ம என்னென்னே தெரியாமல் பல டைம் தேடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க சின்ன மிஸ்டேக்னால நமக்கு தான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம். ஓகே. அது இன்ஸ்டால் ஆகட்டும். ஏன்னா அந்த மாதிரி பேக்கேஜ் இல்லைன்னு சொல்லுது பாருங்களேன். ஓகே. ஓகே. எனக்கு இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஆஃபீஸாக சர்வீஸ் ரன் ஆகும்னு நினைக்கிறேன். நான் பேஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபெயில் டு ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் நாட். ஓகே. நான் திருப்பி ஜே கேபிட்டலில் தான் இருக்கு. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பிளாகே காப்பி பண்ண வேணாம். நம்ம டைப் பண்ணிட்டே போயிடலாம் கம்மன். ஓகே. ஸ்டார்ட் பண்ணுறேன் ஜென்கின்ஸ் சர்வரை. எனக்கு ஆஃபீஸாக ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் எதாவது த்ரோ பண்ணல. நான் ஆஃபீஸாக என்ன பண்ணுறேன், ஸ்டேட்டஸ் கெட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்டஸ் கெட் பண்ணால் எனக்கு வந்து ஆக்டிவ். இப்போ வந்து ஜென்கின்ஸ் ரன் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ணல. நம்ம புதுசாக ஜாவா மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணோம். அவங்க அந்த பிளாகில் கொடுக்கல. இந்த பிளாகில் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக்லான ஜென்கின்ஸ் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஒர்க் ஆகாது. அது கற்றுக்கங்க நிறையா. இதுக்கு தான் இன்ஸ்டால்ஸ் நிறையா பண்ணி கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே. நான் இப்போ வந்து ஸ்டேட்டஸ் கெட் பண்ணேன். எனக்கு ரன்னிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறாங்கன்னா போர்ட் 80 வந்து ஃபயர்வால்லேருந்து அலோவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு லினக்ஸ் இன்டர்னலாக சில ஃபயர்வால்ஸ் இருக்குது. நம்ம போக பார்க்கலாம். அந்த ஃபயர்வால்ஸில் நான் அலோவ் பண்ண மோஸ்ட்டாக அலோவில் தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம்.
இது பண்ணுறதுனால என்ன பண்ணுன்னா, யூஎஃப்ஹெச்ங்கிறது ஃபயர்வால் அலோ 8080 போர்ட்ல தான் உங்களுக்கு வந்து ஜென்கின்ஸ் டிஃபால்ட்டா ரன் ஆகும். எனக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அந்த ரூல்ஸ் வந்து அலோவ் பண்ணுன்னு சொல்லி. ஓகேவா? இதுக்கப்புறம் எஸ்எஸ்ஹெச் எனேபிள் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் கெட் பண்ணா ஓகே. ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. அது எஸ்எஸ்ஹெச்னா நம்மளோட மிஷின் எஸ்எஸ்ஹெச் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்டாக நம்மளது எஸ்எஸ்ஹெச்ல இருக்கு. நம்மளது கிளவுட் கண்டெய்னர். அவங்க வந்து லோக்கல் செட்டப் தான் சொல்லியிருக்காங்க. நம்மளது டிஃபால்ட்டா அலோவ்ல தான் இருக்கு. இது எனேபிள்ல இருக்கு. ஸோ இத வொரி பண்ண வேண்டாம் நம்ப. அப்புறம் ஜென்கின்ஸ் செட்டப் பண்ணலாம். ஓகே. இப்போதைக்கு நான் பாத் வந்திருக்கும். நான் என்ன பண்றேன்? ஓகே 8080 அதுக்குள்ள நம்ம போய் இன்பவுண்ட் செட் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து 80443 மட்டும் தான் குடுத்தோம். பட் ஜென்கின்ஸ் டிஃபால்ட் சர்வீஸ் எதுல ரன் ஆகுது? 880 ரன் ஆகுது. ம். ஓகே. எப்படி அப்டேட் பண்ணுவோம்? நெட்வொர்க்ல சரி. செக்யூரிட்டி சரி. செக்யூரிட்டி குரூப்ல என்ன பண்ணணும்? இன்பவுண்ட்ல 8080 அலோவ் பண்ணணும். எடிட் பவுண்ட்ல ஆட் ரூல் புதுசா ஒரு ரூல் ஆட் பண்றேன். இதுல நான் கஸ்டம் டிசிபி போர்ட் என்னது? 8080 யார் அலோவ் பண்ணணும்? யார் வேணா இப்போதைக்கு அலோவ் பண்ணிக்கலாம். எந்த யூசர் வேணா. சும்மா டிஸ்கிரிப்ஷன் ஜென்கின்ஸ்னு குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். ஆமா. கம்பெனி ஹெட்டர் போறப்போ நம்ம அவங்களோட பிரைவேட் ஐபி அட்டாச் பண்ணிக்கலாம். விபிஎன் கனெக்ட் இப்போதைக்கு நம்ம யார் வேணாலும் அலோவ் பண்றோம். கம்பெனி ஓரியன்டடா போனா இப்போ நம்ம விபிஎன் கனெக்ட் பண்ணோம் நீங்க. நமக்குன்னு ஒரு பிரைவேட் ஐபி இருக்கும். அந்த அதான் சப்நெட் ரேஞ்ச் தெரியும் உங்களுக்கு. /16/32 கம்பெனிக்கு ஃபுல்லா அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஓகே 10.10.0.01/16 குடுத்தோம்னா உங்களுடைய கம்பெனிக்கு எல்லாம் அக்சஸ் பண்ணலாம். இன்ஸ்டன்ஸ் ரன்னிங்ல தானே இருக்கு. ஓகே. ஓகே ஜஸ்ட் என்ன பண்றேன்? என்னோட பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல 8080 எனக்கு ஜென்கின்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் வந்து அவங்க கெர்னல்ல குடுத்துருப்பாங்க. பர்ட்டிகுலர் பாத். ஓகே அந்த பாத் என்னன்னு இதுலயே பார்ப்போம். ஓகே அந்த பாத் என்னன்னா வேர் லிப் ஜென்கின்ஸ் சீக்ரெட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ம். ஓகே நான் இந்த பாத்த காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த பாத் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபுல்லாலாம் போல. சிடி குடுத்து நான் உள்ள போய்க்கிறேன். ஆட் பண்ணல. நான் உள்ள போய் ஜஸ்ட் பார்க்குறேன். நோ சர்ச் பை நான் டைரக்ட்லியா. சூப்பர். ஓகே. முன்னாடி ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஜஸ்ட் உள்ள வந்தாச்சு. இப்போ பார்த்தா இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்ட். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் இந்த பாஸ்வேர்ட் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க செட் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகேவா? கேட் இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்ட். நான் குடுத்தோனே எனக்கு பாஸ்வேர்ட் ஒண்ணு கெட் ஆகுது. இது ஆப்வியஸ்லி என்கிரிப்ட்ல தான் இருக்கும். பேஸ் 64 என்கிரிப்ஷன்ல இருக்கும். அத டிகிரிப்ட் பண்ற அல்காரிதம் அவங்க அந்த பேக் எண்ட்ல எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஜஸ்ட் அட்மின் பாஸ்வேர்ட் குடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுதுன்னா, செலக்ட் பிளக்கின்ஸ் டு இன்ஸ்டால். அதாவது எனக்கு என்னென்ன பிளக்கின்ஸ் வேணும்னு கேட்குது. நம்ம மோஸ்ட்டா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு கூட அத இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சஜஷன் டிஃபால்ட் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பிளக்கின்ஸ். ஜஸ்ட் கிளிக் பண்றேன். அது டிஃபால்ட்டா எனக்கு தேவையானது இன்ஸ்டால் ஆகும். உங்களுக்கு ஓகே உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் தேவையான பேக்கேஜ் இப்போ வெப்ஹூக்கு சம் பேக்கேஜ் தேவைப்படும். நெறைய பேக்கேஜஸ் இருக்கு. அது இங்கங்கன்னு நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு கூட உள்ள போய் கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்றோம். டிஃபால்ட் மேண்டேட்டரி பிளக்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகுதுன்னு சொல்றோம். ஓகேவா? இது இன்ஸ்டால் ஆனோன ஆப்வியஸா உங்களுக்கு ஜென்கின்ஸ் சர்வர் ஸ்டார்ட் ஆயிரும். பார்ப்போம் எப்படி. ஓகே. மோஸ்ட்டா நீங்க தேடி பாருங்க. நெறைய பிளாக் ரெஃபர் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு பிளாக்ல மாட்னா ஒரு பிளாக்ல ஒரு இஷ்யூ வரும். இன்னொரு பிளாக்ல இன்னொரு இஷ்யூ வரும். ஸோ நெறைய பிளாக் தேடினா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அதே சில பிளாக் வந்து அ ஓல்ட் வெர்ஷன் ஏத்தி விட்டுருவாங்க. அதனால புது வெர்ஷன் உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியாம போகும். அதுக்கு தான் நம்ப அப்டேட் பண்ணாலும் ஆகாது. அவங்க வெர்ஷன் பேக் நம்பர் வச்சு பண்ணி விட்டுருவாங்க. லேட்டஸ்ட்னா நமக்கு ஆகும். இந்த ஒரு இஷ்யூக்கோசரம் தான் நம்ம ஜென்கின்ஸ் போயிறது தலைவலியே இல்ல. சரி டாக்கர் போயிடுறது. குழப்பிட்டு இருக்கேன். ஸோ இது இப்போதைக்கு ஜஸ்ட் கத்துக்கங்க எப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்றது. ஓகே. இதுல என்னென்ன இன்ஸ்டால் ஆகுது? ஃபோல்டர்ஸு, ஓசாப், மேக்கப் ஃபார்மேட்டு, பில்ட் அவுட்டு, கிரெடென்ஷியல்ஸு, டைம் ஸ்டாம்ப்பு, கிரேடெல்லாம் ஜாவாவுடைய பில்ட் வெர்ஷன் சொல்லுவோம். நீங்க ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்கெல்லாம் கிரேடெல், மேவன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பைப்லைனு, கிட் பிரான்ச்சூட்ஸு, கிட் க்ரூவி. க்ரூவிங்கிறது இதில யூஸ் பண்ணுவோம். லாங்குவேஜ் எக்ஸாக்ட்டா பார்த்தா ஷெல் ஸ்கிரிப்ட் தான். ஷெல் ஸ்கிரிப்ட் தான் க்ரூவின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டா ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி ஷெல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸ்டேஜ் வியூ, கிட், எஸ்எஸ்ஹெச், மேட்ரிக்ஸ், ஆத்தென்டிகேஷனு, எல்ஏடிபி, இமெயில் எக்ஸ்டென்ஷன், மெயிலர். ஓகே. ஜஸ்ட் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிட்டு அதுவே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகே. மோஸ்ட்டா செக்கின்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்னா, சிஐ
இன்டெகிரேஷன் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதாவது சிடி கேள்விப்பட்டிருப்பீங்க. CI/CD இல்லை சி பார்ட் மோஸ்ட்டாக ஜெங்கின்ஸ் அப்ளை பண்ணும். கோட் அவங்க கமிட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து பில்ட் பண்ணுறது, புஷ் பண்ணுறது. இங்கே சிடி பைப்லைனில் பில்டு டெஸ்ட்டு புஷ் வரைக்கும் அதை ஹேண்டில் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம வேறு டூல் பண்ணலாம். மோஸ்ட்டாக இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். புஷ் பண்ணுறது ஈஸி தான். ஏன்னா மோஸ்ட்டாக இது சர்வர் ஈஸி டு டிபெண்டாக போனால் சிசிடி யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இப்போ கம்பெனிஸ்லாம் கியூபர்னெட்டிஸ் அந்த லெவல் போகிறனால ஜெங்கின்ஸ் அந்த மோஸ்ட்டாக சிஐ மட்டும் தான் ப்ளே பண்ணும். சிடிக்கு சம் டூல்ஸ் ஆர்கோ சிடி அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, எனக்கு அது பிளகின்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ யூசர் கிரியேட் பண்ண சொல்லுது. நான் ஜஸ்ட் யூசர் நேம் வந்து அட்மின் வச்சுக்கிறேன், பாஸ்வேர்டு அட்மின் வச்சுக்கிறேன், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அட்மின் வச்சுக்கிறேன். ஓகே, ஃபுல் நேம் கேட்குது, கிருஷ்ணன் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இமெயில் கேட்குது, ஜஸ்ட் வெரிஃபை பண்ணாத ஜஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா, யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே அட்மின் வச்சுருக்கேன். ஃபுல் நேம் மட்டும் கிருஷ்ணன் வச்சுருக்கேன். ஓகேவா, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, என்னோட என் பாயிண்ட் இப்படி தான் இருக்கும். அதாவது இந்த URL தான் என்னுடைய பப்ளிக் API/8080 தான் எனக்கு ரன் ஆகும்னு காட்டுது ஜெங்கின்ஸ் URL. ஓகே, நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, செட்டப் இஸ் கம்ப்ளீட், ஸ்டார்ட் யூசிங் ஜெங்கின்ஸ். ஓகே, எனக்கு ஜெங்கின்ஸ் வந்து இப்போ ரெடி ஆச்சு டேஷ்போர்ட். ஓகேவா, இப்போ நான் வந்து என்னவா இருக்கேன், யூசர் ஒன்று கிருஷ்ணன் இருக்கேன். இந்தமாரி நான் மல்டிபிள் யூசர் கேட்கலாம். ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுற யூசர் தான் அட்மின் யூசர். இவங்களுக்கு தான் எல்லா பர்மிஷன் இருக்கும். அதாவது யூசர் நேமே நம்ம அட்மின் தான் வச்சிருக்கோம். அதில் இவங்களுக்கு தான் எல்லா ஆக்சஸும் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம யூசர் கிரியேட் பண்ணுறப்போ ஓகே, இப்போ கம்பெனியில் நிறைய பேர் இருப்பாங்க. நான் எல்லாத்துக்கும் அட்மின் யூசர், யார் வேணால் ஜாப் டெலிட் பண்ணுற மாதிரினா அது கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், மினிமல் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் கொடுப்பேன். ஒன்று கிரியேட் பண்ணுறது மட்டும் கொடுப்பேன், டெலிட் பண்ணுற ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடுவேன். இந்தமாதிரி நிறைய இருக்குது. ஜஸ்ட் நான் இப்போ லாக் அவுட் பண்ணிட்டேன்னா எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகேவா, யூசர் நேம் என்னது, அட்மின், பாஸ்வேர்ட் அட்மின். ஜஸ்ட் சைன் பண்ணனா எனக்கு வந்து டேஷ்போர்ட் ப்ரொவிஷன் ஆகிடும். ஓகேவா, ஓகே, இப்போதைக்கு நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா, நான் ஜஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கான வெர்ஷன்ஸ்லாம் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லேட்டஸ்ட் இது பார்த்துருக்கீங்க. இப்போ நான் டாக்கரில் புல் போட்டால் அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா அது 7 நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு இப்போ இதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் அடுத்து என்ன பண்ணுறேன், டாக்கர் மூலிமா இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, இது எவ்வளோ பெரிய கம்ப்ளீட்டடாக இருந்துச்சு. அது ஜஸ்ட் டாக்கர் எடுத்து பார்க்கலாம். இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது, டைப் ஆகல. ஓகே, எனக்கு வந்து செக்ஷன் இதாகிடுச்சு. நான் திருப்பி இது பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் அதை இது காப்பி பண்ணிக்கிறேன். SSHல இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுவே இதாகிடுச்சு. நான் இதில் என்ன பார்த்து போய்க்கிறேன், டவுன்லோட்ஸ் போய்க்கிறேன். காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது இப்படி கனெக்ட் பண்ணலாம். SSH செங்கி யூசர் நேம் என் பாயிண்ட் வச்சு கால் பண்ணலாம். சேம் நான் எஸ் கொடுத்தேன்னா எனக்கு லாகின் ஆகிக்கும். நான் சூடோ பெஸ்ட் ரூட் யூஸராக ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், SY சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் ஜெங்கின்ஸ். ஓகே, எனக்கு ஆக்டிவில் இருக்குது. எப்படி ஸ்டாப் பண்ணுறது, கண்ட்ரோல் சீக்கிரம் தரும். ஸ்டார்ட்டுக்கு ஸ்டேட்டஸ் மேலே ஸ்டாப் கொடுக்குறேன். ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எனக்கு சர்வீஸ் ஸ்டாப் ஆயிரும். நான் கெட் பண்ணேன்னா எனக்கு இன்ஆக்டிவ் ஆயிரும். ஓகேவா, ஜஸ்ட்டு நான் போய் என்ன பண்ணுறேன், பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஜெங்கின்ஸ் டேஷ்போர்ட் திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் ஆஃபீஸாக இதே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான். ஏன்னா என்னுடைய கிரெடென்ஷியல் பாத்தில் ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுறேன். டிஃபால்ட் ஜெங்கின்ஸ் அவங்களுடைய இதை எடுத்துக்கிறேன், அஃபீஷியல் இமேஜ். ஜஸ்ட்டு டாக்கர் புல் ஜெங்கின்ஸ் ஃபஸ்ட்டு டாக்கர் இன்ஸ்டால் பண்ணும். சாரி, ஓகே, apt இன்ஸ்டால் docker.io. இது வந்து டெபியன் பேஸ்டு, அதனால docker.io. எம் பேஸ்டுனா வெறும் டாக்கர் கொடுத்தா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா, டாக்கர் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுற சில ப்ராசஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் இப்போ எல்லா பேக்கேஜஸில் வந்துருச்சு. ஓகேவா, டாக்கர் இமேஜஸ் கொடுக்குறேன். எங்கிட்ட டிஃபால்ட்டாக எந்த ஒரு இமேஜும் இல்லை. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் புல் ஜெங்கின்ஸ் இமேஜ் புல் பண்ணுறேன். ஓகே, ஃபுல் ஆயிடுச்சு. நான் டாக்கர் இமேஜஸ் கொடுத்தோன்னா ஆப்வியஸாக என்னோட இமேஜ் 47500 MB தான் ஆகுது. ஓகேவா, இது எப்படி ரன் பண்ணும், டாக்கர் ரன் -d -p
போர்ட் 80க்கு மேப் பண்ணுறேன். 8080ல இருந்தது. ஏன்னா நம்ம 8080ல நார்மல் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். ஸோ 80க்கு மேப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 89 இது என்னது? இமேஜ் ஐடி. ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ டாக்கர் பிஎஸ் கொடுக்குறேன். என்னவாகும்? எனக்கு அப் ஆயிடுச்சு. போர்ட் எதில் ரன் ஆகும்? 80ல ரன் ஆகும். ஓகே, இன்னொரு கொஸ்டின் இருக்கலாம். நம்ம வந்து அதில் பண்ணுறப்ப இது பண்ணோம். ஓகே, பாஸ்வேர்டு எடுத்து கெட் பண்ணுவோம். இதில் நம்ம எப்படி பாஸ்வேர்ட் கெட் பண்ணுவோம்? ஓகே, கீப்பர் இல்லை. இதுலேயும் நமக்கு அந்த பாத்தில் போனால் இருக்கும். அது இல்லாமல் நமக்கு ஜெங்கின்ஸ் ரன் பண்ண வரும், கண்டெய்னர் ரன் பண்ண ஒவ்வொரு டைம் காட்டும். நம்ம அதை வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ணால் நமக்கு காட்டல. ஸோ அந்த கேஸில் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு போர்ட் டிஃபால்ட்டாக 80 தான் இருக்கும். என்ட்ரு கொடுத்தோன்னே 80க்கு தான் போகும். ஆப்வியஸாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்ட் கேட்கும். நான் கண்டெய்னருக்குள்ளே போய் இந்த பாத்தில் கேட் பண்ணாலும் எனக்கு கிடைக்கும். ஏன்னா அது ஒரு கண்டெய்னர் தானே, அதுக்குள்ளே போனாலும் எனக்கு கிடைக்கும். பட் நான் உள்ளே போகாமல் எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அது காட்டும். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணலன்னா, டாக்கர் பிஎஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து கண்டெய்னர் காட்டுது. இதில் லாக்ஸ் செக் பண்ணுறேன். லாக்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக என்னென்ன என்ட்ரு இருக்கோ அதுக்கு பார்க்க முடியும். ஓகேவா? டாக்கர் லாக்ஸ் கண்டெய்னர் ஐடி 4DD. ஓகே, எனக்கு இன்ஸ்டால் ஆகிறப்ப எனக்கு வந்து பாஸ்வேர்ட் த்ரோ பண்ணியிருக்கு. தெரியுதா? ஜஸ்ட் இதெல்லாம் ரன் ஆகிறப்போ உங்களுக்கு ஐஃபன் டி கொடுக்கலன்னு இந்த ஸ்டெப் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட்டு பாஸ்வேர்ட் த்ரோ பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சேம் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ளகின்ஸ் என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சஜஸ்டட் ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக அங்கே பார்த்து தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? டிஃபால்ட்டாக யூசர் நேம் கேட்கும். நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சேம் எக்ஸாக்டாக அதே தான். இது என்ன கண்டெய்னர் ரன் ஆகுது. நமக்கு அவ்வளோ பாஸ்வேர்ட், அதாவது நம்ம ஜாவா ஏற்றணும், என்ன கேள் அப்டேட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும், இதெல்லாம் ப்ராசஸ் இல்லை. ஜஸ்ட்டு புல் பண்ணி ரன் பண்ணால் போதும். எனக்கு இது இன்னொரு செக்கிட்ஸ் வேணும்னா நான் இன்னொருக்கா இமேஜ் ரன் பண்ணால் போதும் வேற ஒரு போர்ட்டில். ஓகேவா? இது சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு டாக்கர். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, ஜஸ்ட் இதை நாளைக்கு இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்டான்ஸ் ஆர் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஓகேவா? விண்டோஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் இன் விண்டோஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். விண்டோஸ் தனியாக உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஜாவா பார்த்து என்விரான்மெண்ட் வேரியபிள் குளோபல் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்டோஸில் பார்த்துருப்பீங்க. சம்திங் நீங்கள் மைஸ் கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்து வந்து ஒரு இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு இடத்துல பார்த்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் இது ஜஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். EXE ஃபைல் செட்டப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஜாவா ப்ரீ ரெக்வசைட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு போட்டு வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபயர்வால் பிளாக் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுறது சில கமெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இஷ்யூன்னா நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செட் ஆகலைன்னா இது பண்ணிடலாம். EC2ல போட்டுக்கலாம். ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டோம். ஜஸ்ட் ஒர்க்காக உள்ள லாகின் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இது நார்மலாக உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் இது இருக்காது. ஓகேவா? ஓகே, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.